யார் யாரு குலதெய்வம் கோயிலுக்கு போவா நாளைக்கு? அப்ப யாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போக மாட்டீங்க, கரெக்டா? சரி, இருக்கலாம். பக்கத்துல இருக்கிற கோயிலுக்காவது போவீங்களா? ஆமா சார், போவோம் சார். ரைட். சரி, ரைட். குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க அந்த சும்மா ஏனோ தானோன்னு சாமி கும்பிட்டு வந்துடாம, என்ன உங்க வீட்டு பெரியவங்க யாரோ அங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்ற மாதிரி மானசீகமா, மனசுக்குள்ள ஆத்மார்த்தமா நினைச்சிட்டு போய் அங்க போய் காலை தொட்டு கும்பிட்டு வாங்க. அது ரொம்ப விசேஷமா இருக்கும் நாளைக்கு. சரியா? ம், நல்லது நல்லது நல்லது. ஓகேவா? செஞ்சு பாருங்க. நாளைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுங்க. சும்மா ஏதாவது ஒரு பன் ரொட்டி, பிஸ்கெட்டு ஏதாவது வாங்கி கொண்டுட்டு போங்க. போய் அணக்கில் போய் வச்சு கும்பிடுங்க. அணக்கில் இருக்கிற நாய் குட்டி எதுக்காவது எதையாவது போட்டு இந்த குலதெய்வத்திட்ட ஆத்மார்த்தமா உங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மானசீகமா நினைச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அது ரொம்ப விசேஷமா உங்களுக்கு தெரியும். சரியா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். ஹோம்ஒர்க்கு என்கிட்ட கொஞ்சம் பேர் டைரக்டா அனுப்பிச்சு வச்சிட்டீங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க, குரூப்ல போட்டீங்க. குரூப்ல போட்டது யார் யார் போட்டது? முருகன் சார் போட்டாரு. வேற நம்ம நாராயணன் சார் போட்டாரு. கரெக்டா? எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆமா வெரிஃபை ஆமா சார். பண்ணீங்களா? சரியா இருக்கு சார், போட்டிருக்கேன். சார், இப்ப வந்து திருவாதிரை 2ன்னு வந்திருக்கு. அங்க நாராயண திருவாதிரை 3ன்னு வந்திருக்கு. சரி, சத்தமுமே வரல எனக்கு. எப்படி சார்? ஹெட்போன் ஏதாவது போட்டுக்கிட கூடாதா? இல்லையா? ஹலோ. சரி, ரைட், ஓகே. உங்களுக்கு வந்துட்டு என்ன வருது? இல்ல சார், சாந்தி அம்மாவுக்கு என்ன வருது? எனக்கு வந்து திருவா நாராயண சாருக்கு வந்து திருவாதிரை 3ன்னு வருது சார். திருவாதிரை 3ன்னு எனக்கு வந்து வரும். திருவாதிரை 2ன்னு வருது. ரெண்டு பேர் இதுவும் அங்க ஒரே இதுல தானே இருக்கு. மேட்ச் பண்ணி பாத்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு? போட்டோ எடுத்து அனுப்பும்போது நேரா எடுத்து அனுப்பணும். கோணல் மாணலா எடுத்து அனுப்பக்கூடாது. சரியா? சரி சார். ஏன் நாராயணன் சார், சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு உதயாதி நாளிகை எவ்வளவு வந்துச்சு? ஆஹ், உதயாதி நாடிகை வந்து 10.15. ரைட், ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, உங்களுக்கு இருப்பு எவ்வளவு இருந்தது மேசத்துல? 3 3. வெரி குட், சூப்பர். ரிஷப ராசியோட பரிமாணம் எவ்வளவு? 4.45. சரிப்பா. சரி, எவ்வளவு சார் இருப்பு பரிமாணம் மிதுனத்துல எவ்வளவு போய் நின்னுச்சு உங்களுக்கு? மிதுனத்துல வந்து 2.30 கடந்துருச்சு. ரைட், ஓகே, சூப்பர், ஃபண்டாஸ்டிக். சரி, இப்ப மிதுன இந்த ராசியோட மொத்த பரிமாணம் எவ்வளவு? மொத்த எது சார், ரிஷப ராசியா? மிதுன ராசி மிதுன ராசியினுடைய மொத்த பரிமாணம் 5.15. 5.15. அப்ப 300 315 35 தான் வரும். அப்போ ஒரு இதுக்கு 35 அப்படின்னா 2.30 35. இப்போ இங்கதான் கழித்தல் ஏதாவது மிஸ்டேக் 35. வெரி குட், வெரி குட். 35, வெரி குட். அதுக்கு அடுத்தது இங்க ஒரு நீங்க பண்ண 50. அப்போ அதுக்கு அடுத்து அங்க ஒரு 15 15. சரி, உங்களுக்கு என்ன சார் வருது? சார் திருவாதிரை சார் 3ஆம் பாதம் போட்டு. இப்ப நம்ம முருகன் சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, என்ன தப்பு சொல்லுங்க பண்ணிருக்காரு சார். அப்படின்னா, ஸ்கிரீன்ல நான் ஷேர் பண்றேன். ஆ, சரியா? சொல்லுங்க சார். கணக்கு எல்லாத்தையும் பக்காவா போட்டார் சாரு. ஆ, ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதா? தெரியுது தெரியுது. சார். ஓகேவா? நல்லா தெரியுதுல? தெரியுது சார். தெரியுது சார். தெரியுது. இப்போ நான் ஆரோ மார்க் காட்டுற இடத்த பாருங்க. 1வது பாதம் திருவாதிரை ஆ, 35 கழிச்சிட்டாரு.
2வது பாதம் அப்படின்னு திருவாதிரைன்னு போட்டு 35 கழிச்சிட்டாரு. கழிபட்டுருச்சு. சரி சார். அப்ப 3வது ஆமா பாதம் சார். தான் வரும். கரெக்டா? 3வது பாதத்துல தான் அது கரெக்டா நிக்குது. ஆனா என்ன பண்ணிட்டாரு, கழிபட்ட பாதத்தை இங்க எழுதிட்டாரு. மத்தபடி கணக்கெல்லாம் சூப்பர், ஃபென்டாஸ்டிக். புரியுதாயா? சரி சார். ஓ ஓ புரியுது புரியுதா? புரியுது சார், புரியுது ஓகேவா? புரியுது புரியுது சார். புரியுது புரியுது. ஸ்கிரீன்ல தெரியுதா பாருங்க, இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. 45 மைனஸ் 35 அப்படி கீழே எவ்வளவு வரும்? 45ல 35 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 15 சார். 15. ஐயோ ஐயோ, 45ல 35 போச்சுன்னா 10 வரையா? சாரி சார். ஆமா ஆமா. நான் பாட்டு அப்ப இந்த போட்டேன். இடத்துல 10 வரும். சரி சார். திருவாதிரை 2ஆம் பாதம் ஆமா கழிபட்டுருச்சு. சார். அப்ப 3வது பாதம், 3ஆம் பாதத்துலதான் லக்ன புள்ளி இருக்கு அப்படின்னு அர்த்தம். மிச்சம் உங்களுக்கு எல்லாம் சரி புரியுதாயா? சார். சரி சார். ஓகேவா? புரியுது புரியுது சார். ரைட். தப்பு கண்டுபிடிச்சேன். மத்தபடி எனிவே சரி சார். சரி சார். வாழ்த்துக்கள். என்ன நல்லா பக்காவா போட்டீங்க. ரைட். ஓகே சார். செம்ம, ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெரி குட். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த அளவுக்கு அருமையா போட்டீங்க. செம்ம. சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எப்படி சார்? சரி, இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் போமா? போலாம் சார். போவோம் சார். இதே கணக்கு தான். அடுத்த ஸ்டெப்பு ஒரு 2 ஸ்டெப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி உலட்டுற மாதிரி இருக்கும், ஆனா ஈஸி தான். சரியா? இந்த 2 ஸ்டெப்பை நம்ம பார்த்து விட்டுருவோம். நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன டேட்டு? 10/6/2026. கரெக்டா? மாலை 6:40. ஓகேவா? சரி, இந்த டேட்டுக்கு இப்ப என்ன எழுத போறோம் அப்படின்னா, நட்சத்திரம் கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம்னா ஒரு குழந்தை ஜனிக்குது, இந்த ஜென்மத்துக்கு அதுக்கு உண்டான நட்சத்திரம் என்ன அப்படின்றதுதான் ஜென்ம நட்சத்திரம். ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 10/6 அன்னைக்குங்க என்ன நட்சத்திரம் அங்க கொடுத்துருக்கு பஞ்சாங்கத்துல, அதை பார்த்து சொல்லுங்க. பஞ்சாங்கம் யார் யார் கையில எடுக்காம வச்சிருக்கிறது? பஞ்சாங்கத்தை எடுங்கயா. ஜூன் 10 எடுத்துட்டீங்களா? வந்து அவிட்டம் சார். அவிட்டமா? அவிட்டத்துக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? மணி நேரம் எவ்வளவு போட்டிருக்கு? நாளிகை என்ன போட்டிருக்கு? எல்லாத்தையும் பார்த்து சொல்லுமா. இது நாளிகை வந்து 37:45 சார். 37:45. இது வந்து நாளிகை. மணி எவ்வளவு மணி நேரம் போட்டிருக்கு? வந்து 9 மணி 6 நிமிடம் சார். 9 மணியா? ம் என்னம்மா வளர்ற? நிமிஷம். ஜூன் 10 வந்து ஆ, ஜூன் 10 வந்து வைகாசி 27. உட்காருங்க. சாரி சார் இது வேற அதானே. சார். ரேவதி நட்சத்திரம் சார். ரேவதி நட்சத்திரம் 55.57 சார் நாளிகை. சரி. நாளிகை எவ்வளவுயா? 55.57 சார். 55.57. ஓகேவா? எவ்வளவு மணி போட்டிருக்கு பக்கத்துல? 4:23. 4 மணி நேரம் 4:23. என்ன போட்டிருக்கு பக்கத்துல? அதிகாலைன்னு போட்டிருக்கா? இரவுன்னு தானே சார் போட்டிருக்கு. இரவுன்னு போட்டிருக்காயா? ஆமா சார். ரைட், ஓகே. அப்போ
அதிகாலை அப்படின்னு அர்த்தம். இரவுனா 4:23க்கு மாலை வரும், அதுக்கு அடுத்தது அதிகாலை வரும். கரெக்டா அங்க இரவுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிதானையா? அதிகாலை தானே. சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்திருக்கு? சாயந்தரம் மாலையா ஆமா 6:40. மாலை 6:40. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரேவதி நட்சத்திரம் இருக்கு. அன்னைக்கு காலையில சூரிய உதயத்துல இருந்து அது எங்க இருக்கு பாருங்க, 55.57. நம்ம 60 நாளிகை அப்படின்றது என்ன பார்த்தோம்? ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோமா? ஆமா சார். கிட்டத்தட்ட இதுல 56 நாளிகை முழுசா இருக்கு. இன்னும் 4 நாளிகை தான் இல்ல. ம். அப்ப 4 நாளிகைன்னா எவ்வளவு நேரம்யா? 4 நாளைக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம்யா. ஆமா சார். பாத்தியா, இங்க 4:23ன்னு கொடுத்துருக்கா. அப்ப 1.5 மணி நேரம் சேர்த்தா 6 மணி விடிஞ்சிரும். ம். அப்ப இந்த ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு அங்க முழுக்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ம். அப்ப இந்த குழந்தை சாயந்தரமே பிறந்துருச்சு. ம். அப்போ இது ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்குமா, இல்ல ரேவதிக்கு அடுத்த நட்சத்திரத்துல அஸ்வினில பிறந்திருக்குமா? இங்க நாளிகை ஒண்ணு கொடுத்திருக்காங்கல்ல, ம். அது சூரிய உதயத்துல இருந்து எவ்வளவு நேரத்தம் வரை இருக்குது அப்படின்றதைய கணக்கு அங்க கொடுத்திருக்க கணக்கு. சரியா? உதயாதி நாளிகை நம்ம குழந்தை பிறந்தது எவ்வளவுயா? 55.57 நாளிகை. குழந்தை பிறந்தது எவ்வளவு, எத்தனை நாளிகை? 55.57. குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை 31.53. நேற்று எழுதுனீங்கல்ல, இந்த இருக்குல்ல, ம். ஏன் இப்படி ஆயிட்டீங்க திடீர்னு? சார் நேத்து எழுதுனது சித்திரை மாசம். நேற்று எழுதுனது சார் இது நீங்க ஹோம்வொர்க் கொடுத்தீங்கல்ல அது. உன் ஹோம்ஒர்க் தூக்கி குப்பையில போடியா. நான் நேற்று எழுதின கணக்கு தானே, அங்கதான் என்ன போட்டு வச்சிருக்கேன் நானு. நேற்று என்ன என்ன மேல போட்டிருக்கேன்? 10/6/2026ன்னு போட்டேன், மாலை 6:40ன்னு போட்டேன், வைகாசி 27ன்னு போட்டேன். ம். சரியா? அதுக்குத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் நானு. சரி சார். அன்னைக்கு எங்க தேதிக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது? ரேவதி தான் ஓடுதா? ஆமா சார், ஜூன் 10 ஜூன் வைகாசி 27. ரைட். நாராயணன் சார் சொல்லுங்க. ரேவதி தான் சார் ஓடுது, ரேவதி தான். அப்ப உதயாதி நாளிகை எவ்வளவு ஆச்சு? 31. 31:53. கரெக்டா? ஆமா சார். 31:53. ம். ரைட்டா? ரேவதியோட சார் நாளிகை எத்தனை நாளிகை இருக்கு? 55 57. ரைட். இப்போ 55 57க்குள்ள தானே இது இருக்கு. ம். அப்போ ரேவதி நட்சத்திரத்துலதான் குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். 8 மணி. ம். சப்போஸ் இது 35 57க்குள்ள இல்லாம என்ன ஆயிருது அப்படின்னா, இந்த 60ல இருக்குன்னு வச்சுக்கிடுமே, உதயாதி நாளிகை 60ல இருக்கு அப்படின்னா அப்ப ரேவதி கிடையாது, அசுபதி அப்படின்னு எடுக்கணும். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கணும். புரியுதா? ஓகே சார். ஈஸியா இது கஷ்டமா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஜென்ம நட்சத்திரம் காண்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம உதயாதி நாளிகை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அத ஃபர்ஸ்ட் இப்படி எழுதி வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஜென்ம நட்சத்திரத்துக்கு அங்க ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, அதையும் எழுதி வச்சுக்கோங்க. ரேவதி 55.57. அப்ப ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு எங்க சூரிய உதயத்துல இருந்து 55.57 வரை இருக்குது அப்படின்னு அர்த்தம். முடிஞ்சா? அதுக்கு அடுத்தது அப்படியே நீங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரேவதிக்கு 55.57 அப்படின்னு இருக்குது. அட் சேம் டைம் இங்க உதயாதி நாளிகை 31.53 அப்படின்னு இருக்குது. அப்போ 55க்குள்ள இந்த 31.53 வந்துருது. அப்போ ரேவதி. சரியா? புரியுதா? சப்போஸ் இங்க பாருங்க, 55 புள்ளி
ஒரு 59 இப்படி வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்குங்க என்ன ம். நட்சத்திரம்? அசுபதி சார். அசுபதி. வெரி குட், ரைட்டு. சரியா? அன்னைக்குங்க ம். இப்ப உதயாதி நாளிகை 31.53ன்னு பார்த்தோம். ம். பார்த்தோமா? சரி, ம். அன்னைக்குங்க உதயாதி நாளிகை 10ன்னு ம். வச்சுக்கிடுவோம். வெறும் 10 தான். அப்ப அன்னைக்குங்க என்ன நட்சத்திரம்? எதுக்கு இப்படி வருது? ரேவதி தான் சார். இல்ல ஒண்ணு. ரேவதி தான். வெரி குட். சரி, சப்போஸ் அன்னைக்குங்க உதயாதி நாளிகை 58ன்னு வச்சுக்கோங்க. குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை 58 அப்படின்னா என்ன நட்சத்திரத்துல குழந்தை பிறந்திருக்கும்? அப்பமும் ரேவதி தான் சார் வரும். 60 நாளிகை வர்ற வரைக்கும் ரேவதி நட்சத்திரம். 60 ஏய், நாளிகை ஏய், தாண்டி ஏய். அதுக்கப்புறம் ம், நான் பிள்ளை. நான் எவ்வளவு தெளிவா சொல்லிருக்கேன். 58. அங்க எங்க ம். ரேவதி எத்தனை வரை இருக்கு? 55.57 55. வரையே தான் இருக்கு. நான் இங்க ம். 58ன்னு போட்டேன். அப்ப தாண்டிருச்சுல. ம். அப்ப வந்துட்டு என்ன வரும்? அப்படியே அசுபதி. மாறிடும். ரேவதியை விட்டுட்டு அஸ்வினி கிட்ட அசுபதி. மாறிடும். மாறிடுமா ம். மாறாதா? மாறிடும் மாறிடும். புரியுதா நான் சொல்ல வர்றது? ம். ஏன் குழந்தை பிறந்த உதயாதி நாள் 31.53. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ம். ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது அன்னைக்குங்க பஞ்சாங்கத்துல அந்த ரேவதி நட்சத்திரம் வந்து 55.57 இருக்கு. சரியா? ம். அப்போ இதுதான் அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு உதயாதி நாளிகை. அப்போ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த நட்சத்திரத்தையே எடுத்துக்கிறோம். ம். சப்போஸ் உதயாதி நாளிகை அதிகமா இருந்துச்சுன்னா அது கடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ம். புரியுதாயா? நல்லா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ம். இதுதான் ரேவதி. ம். ரேவதியோட சைஸ் எவ்வளவுன்னா 55.57. இதான் சைஸ். ஓகேவா? ம். இப்ப குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை என்ன பண்ணுது? இங்க ஆரம்பிக்குது. ரேவதி இருக்கிற இடத்துல ஆரம்பிச்சு இப்படியே ம். போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. இப்பதான் அப்படின்னா கிளம்பியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆகி 31.53 அப்படின்னு இருக்கு. அப்போ இது வந்துட்டு குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை. ஓகேவா? அப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சா? அதனாலதான் என்ன சொல்றோம், இது ரேவதி நட்சத்திரம் தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப புரியுதா? சப்போஸ் அன்னைக்குங்க உதயாதி நாளிகை அப்படியே போய் 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 58 அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆயிரும்? இதை தாண்டிருச்சு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப ரேவதி நட்சத்திரத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் வரும்? அஸ்வினி அப்படின்னு நடக்கும். ஓகேவாயா? சரி சார். ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுமா? அடுத்த பேஜ் போயிருட்டா? போலாம். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப எடுத்து எழுத போறேன். 10/6/2026 குழந்தை பிறக்குது. வைகாசி 27 மாலை எத்தனை மணிக்கு? 6:40 குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையோட உதயாதி நாளிகை 31. 53. ஆமா, 53. சரி, அன்னைக்குங்க இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் ரேவதி. ரேவதி. அதோட கால அளவு எவ்வளவுன்னா 55.57. 57. இப்போ இதுக்கு கீழே நம்ம எழுதுவோம். என்ன எழுதுவோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள நட்சத்திரத்தின் கால அளவை விட
குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை குறைவாக இருப்பதால் அதே நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். சரியா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? கீழே பிராக்கெட்ல அதிகமாக இருந்தால் அடுத்த நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் அப்படியே எழுதி வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வேலை முடிஞ்சா அடுத்தது போலாமா? இப்போ இதுல புக்ல உங்களுக்கு விதி 1 விதி 2 கொடுத்துருப்பான். சரியா? மேல போட்டிருக்கிறது தான் விதி 1, கீழே நான் குறிப்பிட்டிருக்கிறது விதி 2. சரியா? அழகா புரியும், நீ ட்ரை மட்டும் பண்ணு, சூப்பரா ஒரு ரிசல்ட். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரியுது இல்லையா? ஏதாவது கஷ்டமா இருக்கா? இல்ல சார். ஓகே, அடுத்தது போலாமா? இதெல்லாம் எழுதிக்கிட்டீங்களா? தனியாலாம் உட்காந்து இந்த வீடியோ எல்லாம் பார்த்து எழுத மாட்டேன், அப்பக்கப்ப எழுதிக்கோ. சரியா? இதுக்கெல்லாம் நேரம் உட்காந்து பார்க்க முடியாது, குப்பை மாதிரி ஆயிரும். வீடியோ சேர்ந்துக்கிட்டே இருக்கும், பொதுன்னு சேர்ந்துடும். 10, 20, 30, 40, 50, 60ன்னு பாரு. நீ அதெல்லாம் பார்த்து முடிக்க முடியாது, பாட்டி ஆயிருவீங்க எல்லா பேரும். வச்சிருக்கவா? மாத்திரவா? ஸ்கிரீனை மாத்தவா? அடுத்த ஸ்டெப் போமா? ஒரே ஆள் தான் எனக்கு சத்தம் கொடுக்குறாங்க, மிச்ச ஆள்லாம் பேசுறதே கிடையாது. பேசினாதானே நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தோணும். இல்ல வீட்டுல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். சரியா? இந்த ஆதி அந்த பரமநாளிகைன்னா ஒண்ணும் இல்லையா, அன்னைக்குங்க ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, அதாவது நம்ம ரேவதின்னு ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? குழந்தை பிறந்த நட்சத்திரம் வந்துட்டு ரேவதி தானே. அது எத்தனை இருந்தது? 55, 57 சார். இதுதானே இருந்தது. இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு ஒரு சைஸ் இருக்கும். சரியா? அப்போ அதோட கால அளவு எவ்வளவு, எங்க ஆரம்பிக்குது, புரியுதா? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ஆதி அந்த பரமநாளிகை அப்படின்னு பேரு. அப்ப ஆதினா துவக்கம், தொடக்கம். சரியா? ஆதிசேஷன், ஆதிசிவன், ஆதித்யா அப்படின்னு சொல்றாங்களா, துவக்கம். சரியா? அந்தம்னா உடல், சாரி, அந்தம்னா முடிவு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க நட்சத்திரத்துக்கு துவக்கம் எங்க, முடிவு எங்க அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுதான். சரியா? ஒரு நட்சத்திரத்தோட துவக்கம் முதல் முடிவு வந்துட்டு எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படின்னு பாக்குறது தான் ஆதி அந்த பரமநாளிகை. சரியாயா?
சரியாயா? அப்போ இந்த நட்சத்திரம் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? சரி, அப்ராக்சிமெண்டா ஒரு நட்சத்திரத்துக்கு கால அளவு எவ்வளவு? 60 நாளிகை. ஒரு நட்சத்திரத்தோட கால அளவு 60 நாளிகை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்த்தது எத்தனாம் தேதிக்கு? 10/6 பார்த்தோமா? ஆமா. அன்னைக்கு எங்க ரேவதி இருக்கு? அன்னைக்கு எங்க ரேவதி இருக்கு? எத்தனை மணி வரை இருக்கு ரேவதி? 55.57. கரெக்டா? ஆமா. அதுக்கு முதல் நாள் என்ன நட்சத்திரம் இருக்கு? முதல் நாள் உத்திரட்டாதி. 9/6/25க்கு என்ன நட்சத்திரம் போட்டுருக்கு? உத்திரட்டாதி. உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கு எவ்வளவு நாளிகை போட்டிருக்கு? 57 53. 57 53 போட்டிருக்கா? ம். Right. அப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, வைகாசி 26ஆம் தேதி என்ன நட்சத்திரம் இருக்கு? உத்திரட்டாதி இருக்கா? ம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட கால அளவு எவ்வளவு? 57 53. 57 53. இதுல இருந்து இதை கழிக்கணும். ஃபர்ஸ்ட் கழிங்க, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஹலோ, கிளாஸ்ல இருக்கேன்டா, பணம் போட்டு விடவா? 9 மணிக்கு மேல போட்டு விடுறேன். இப்போ நான் கூப்பிடுறேன் கிளாஸ் முடிஞ்சோன்னு. வச்சுக்கிடாதா? சரி, சார் எனக்கு நெட்டே வர மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. ஈஸி போட்டாதான் நெட்டு வரும். ஈஸி போட்டு வச்சுக்கோங்கயா. கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்க்கு வர்றீங்கன்னா கொஞ்சம் நெட்டு வந்துட்டு ஒரு டெய்லி ஒரு 2.5 GB இருக்கிற மாதிரி ஈஸி போட்டு வச்சுக்கோங்க. சரியாயா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெட்டு போட்டு வச்சுட்டீங்கன்னா பசங்க கிட்ட கொடுத்து போனை நோண்ட விட்டுறாதீங்க. சரியாடா கண்ணு? ம். ரைட். இதை கழிங்கடா, கழிச்சு சொல்லுங்க. அப்போ 2 7 சார். இங்க இருந்து ஒண்ணு நம்ம கடை வாங்க போறோம். கடை வாங்கணும்னா இங்க 60,000. அப்ப இங்க 59 மாறிடும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா 0.7. 7 இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 2. 2. கரெக்ட் தானே? ம். 2.07. ஆன்சர் கரெக்டா? தப்பா போட்டேனா? கரெக்ட் தான் சார். சரி. வைகாசி 27ஆம் தேதி ரேவதி கால அளவு. ரேவதிக்கு கால அளவு எவ்வளவுயா? 55 57. 55 57. ஓகேவா? ரைட். இதை நீங்க கூட்டுங்க, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஆன்சர் கரெக்டான்னு பாருங்க. சரிதான் சார். கரெக்டா? சரிதான். காட்டுறேன் சார். அப்போ செகண்ட் ஸ்டெப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பரா? ஈஸியா இருக்கா? ஒண்ணுமே பண்ணல. இல்ல, நம்ம என்ன பண்ணோம், அன்னைக்குங்க என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு எடுத்துடணும். அதுக்கு முந்தின நாள் அந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளவு நாளிகை இருக்குன்னு எடுத்துடணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணிக்கிட்டோம், 60 நாளிகை ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம். ஒரு நட்சத்திரத்தோட கணக்குப்படி 60 நாளிகை அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஓகேவா? அதை எடுத்து போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, வைகாசி 26. சார் இந்த கூட்டல் எப்படி சார்? என்னையா? இந்த கூட்டி இருக்கோம்ல சார், அது எப்படி சார் முடியும்? சரியா? புரியா? நான் ஃபர்ஸ்ட் முழுசா முடிச்சுக்கிறேன். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கேள்வியா தரேன். சரி சார். சரியா? ஒரு நட்சத்திரத்தோட சராசரி கால அளவு 60. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம். வைகாசி 26ஆம் தேதி என்ன நட்சத்திரம் இருந்ததுன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இருந்துச்சு. அது எப்ப முடியுது அப்படின்னா 57.53 முடியுது. அதை போட்டோம்.
போட்டுட்டு இதுல இருந்து இதை கழிச்சோம். 2.07 இது வந்துச்சு. அப்ப இதை அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வைகாசி 27ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்தோட கால அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதையும் போட்டோம். இதையும் கூட்டணும். இந்த ஆன்சர் வந்துச்சு. இதுதான் அப்ப ரேவதி நட்சத்திரத்தோட கால அளவு. இந்த ரேவதி நட்சத்திரம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 9/6/26 இன்னைக்கு எங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கொஞ்சமா இருந்தது. சரியா? எடுக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்கவே முக்கியமான கிளாஸுக்கு ஒண்ணு நேரத்து நடத்துனது புரிஞ்சது. பாவம் சாமி அம்மா. 10/6/26 சரியா? இது ஒரு நாள், இது ஒரு நாள். இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த நாள் ஃபுல்லா இருக்கு கிட்டத்தட்ட. ஓகேவா? இந்த நாள்ல கொஞ்சமா இருக்கு. இதுதான் சவர். இந்த நாள் கொஞ்சமா இருக்கு, இந்த நாள்ல ஃபுல்லா இருக்கு. தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா? இந்த நாள்ல கொஞ்சமா இருக்கு, இந்த நாள்ல 27ல ஃபுல்லா இருக்கு. அது ரெண்டையும் சேர்த்து கூட்டினோம் அப்படின்னா இதோட மொத்த அளவுதான் 58.04. ஓகேவா? இப்போ டவுட் கேட்கலாம். ஆதி அந்த பரம நாளிகை ஜென்ம சார் எனக்கு அந்த நட்சத்திரத்துக்கு டவுட் கூட்டல் இல்லைல்ல? புரியல சார். கூட்டினது புரியலையாயா? இந்த ஆமா சார் 7/7/14. சரி வர்றேன். கூட்டினது புரியல. எந்த இடத்துல புரியல கரெக்டா சொல்லியா? இது புரியுதா? 60 ஏன் எடுத்திருக்கோம்னு புரியுதா? அது புரியுது சார். ரைட். அடுத்தது வைகாசி 26 எதுக்கு எடுத்திருக்கோம்னு சொல்லி புரியுதா? புரியுது சார். ரைட். ஓகே, அதை போட்டாச்சு. அப்போ இதுல இருந்து இதை கழிச்சது எப்படின்னு புரியல என்ன? அந்த கழிச்சது புரியுது சார். மறுபடியும் கூட்டி இருக்குமா சார்? அது புரியல. ரைட். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் கழிச்சாச்சு. கழிச்ச வரைய புரியுதாடா? புரியுது சார். ரைட். இப்ப கழிச்சிருக்குள்ள இது என்ன அப்படின்னா வைகாசி 26ஆம் தேதி குழந்தை பிறந்தது 27, வைகாசி 26ஆம் தேதி நமக்கு வந்துட்டு எவ்வளவு நேரம் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதா தான் இதை கழிக்கிறோம். சரியா? இந்த கழிச்ச ஆன்சர் வைகாசி 26ஆம் தேதி. இன்னைக்கு தான் வைகாசி 27ன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃபுல்லா ரேவதி இருக்கு. ஆனா நேத்தே அந்த ரேவதி நட்சத்திரம் வந்துருச்சு. அது கொஞ்ச நேரம் தான் இருக்கு. 2 நாளிகை. 2 நாளிகைன்னா கிட்டத்தட்ட 48 நிமிஷம். சரியா? அது இங்க இருக்கு கொஞ்சமா. இப்ப உங்க சார் இருக்காரு, அவர் வெளிநாடு போயிருக்காரு, அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. சரியா? இன்னைக்கு ஃபுல்லா இங்கதான் இருக்கிறாரு, உங்க வீட்டுலதான் ஃபுல்லா இருக்காரு. ஆனா அவரு நேத்தே வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப என்ன சொல்லுவீங்க? நேத்து சாயந்தரம் வந்தாரு, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா இருந்தாரு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்ப இது நேத்து சாயந்தரம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்னு அர்த்தம். அப்போ மொத்தமா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆயிரும்னா நீங்க கேட்பீங்கல்ல, என்ன வந்திருக்கீங்க இப்ப வெளியூர் போறேன்றீங்க, மொத்தமே நீங்க நேத்து 2 மணி நேரம் இருந்திருக்கீங்க, இன்னைக்கு ஒரு 10-20 மணி நேரம் இருக்கீங்க, 22 மணி நேரம் தான் இருந்திருக்கீங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம்ல பேச்சு வழக்குல. அந்த மாதிரி தான் இதுவும். நேத்து கொஞ்ச நேரம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா இருந்தது. ஓகேவா? அதுதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ இது 27ஆம் தேதி குழந்தை பிறந்த அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் தான் இருக்கு. அந்த நட்சத்திரத்தோட முழு கால அளவு இங்க கொடுத்திருக்கேன். இங்க இருக்கிறது முத நாளே அந்த நட்சத்திரம் வந்துருச்சு கொஞ்சமா, அதை கொஞ்சமா எடுத்து. ஓகேவா? இப்ப புரியுதா? கிளியர் ஆகுதா? இன்னொரு உதாரணம் பாப்போமா? இல்லனா டோட்டல் வித்தியாசமா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. டோட்டல் வித்தியாசம் வருதா? இல்ல கரெக்டா போட்டிருக்கீங்க, அது எப்படின்னு புரியலன்னு சொன்னாங்க அவங்க. எதுனாலும் புரியலனாலும் ஒண்ணும் இல்லையா, உங்களுக்கு தான் நான் நடத்துறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எந்த இடம் புரியலன்னு கரெக்டா சொல்லுங்க. 58.4 டோட்டல் வந்து எப்படி வந்ததுன்னு கேட்காங்க. அப்படியா சுப்புலட்சுமி அம்மா? ஆமா சார். இந்த இருக்குல்ல, இந்த 2.07 இருக்கா, இது முத நாள் இருக்கு. ஓகேவா? சரி, நம்ம இதெல்லாம் மறுபடியும் இன்னொரு அடுத்த பேஜ்ல நம்ம மொத்தமா போட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நட்சத்திரத்தோட சராசரி அளவு நட்சத்திரத்தோட மொத்த நாளிகையோட அளவு 60. ரைட்டா? இப்ப குழந்தை பிறந்தது 27 வைகாசி, நம்ம தேர்றது வைகாசி 28.
என்ன நட்சத்திரம் இருக்கு? சரி, நம்ம தேடுறது வைகாசி 26. வைகாசி 26ஆம் தேதி என்ன நட்சத்திரம் இருக்கு? உத்திரட்டாதி. என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. ரைட், ஓகே. அது எவ்வளவு நேரம் சார் இருக்கு? 57. 57 57 57. 53 சார். 57.53. இங்க இருந்து ஒண்ணு கடை வாங்குறோம், அதனால என்ன ஆயிருது அப்படின்னா இது வந்துட்டு 60ஆ மாறிடுது. இங்க இருந்து ஒண்ணு கடை கொடுத்ததுனால இது 59ஆ மாறிடுது. ஓகேவா? அப்போ 59.60, 57.53. இதுல கழிச்சோம் அப்படின்னா 07. இங்க 7ல 9 போச்சுன்னா மீதி 2. அப்போ ஆன்சர் இஸ் ஆன்சர் வந்து 2.07. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? வைகாசி 26ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குன்னு இருக்காங்க. அது எவ்வளவு நேரம் இருக்கு? 57 நாளிகை 53 நிமிஷம் வரை இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது வந்துட்டு ஒரு நட்சத்திரத்து ஒரு நாளோட மொத்த நாளிகையில கழிச்சோம் அப்படின்னா, சரி, ஒரு நட்சத்திரத்தின் சராசரின்னு போட்டேன். ஒரு நாளின் மொத்த நாளிகை, ஒரு நாளோட மொத்த நாளிகையோட அளவு எவ்வளவு? 60 தானே? அது அப்படியே போட்டோம். அப்ப அதுல இருந்து கழிச்சா மிச்சம் இந்த 2.07. அப்ப இது என்ன? ஒரு நாளைக்கு 60 நாளிகை, இதுல உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நாளிகையோட முடியுது. அப்ப மிச்சம் இருக்கு, இது என்னது? உத்திரட்டாதிக்கு பின்னாடி வரக்கூடிய ரேவதி அப்படின்னு அர்த்தம். சரியா? ரேவதி என்ன பண்ணிருச்சு? வைகாசி 26ஆம் தேதியே வந்துருச்சு. புரியுதா? சுப்புலட்சுமி அம்மா, நான் உங்க ஒரு ஆளுக்கு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கரெக்டா சொல்லுங்க. புரியுது சார். புரியுது சார். புரியுது. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வைகாசி 27 அன்னைக்குங்க என்ன நட்சத்திரம் ஓடுது அப்படின்னா ரேவதி ஓடுது. ரேவதி நட்சத்திரம் எவ்வளவு நாளிகை வரை இருக்கு பார்த்து சொல்லுங்க. 55 57. கரெக்டா? ஆமா சார். 55 57. அப்ப ரேவதி நட்சத்திரம் இத்தனை நாளிகை வரையே இருக்கு. இது அப்படியே கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு வருது பாருங்க. 57 + 7 எவ்வளவு ஆச்சு? 64. இதையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 57. 64 இருக்கா? அப்போ இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம்? 1.04 இப்படி எடுத்துக்கலாமா? ஏற்கனவே 57 இருக்கா? அப்ப அதை கூட்டணும் அப்படின்னா 58.04. இது என்னது அப்படின்னா ஆதி அந்த பரம நாளிகை அப்படின்னு அர்த்தம். ரேவதி நட்சத்திரத்தோட முழு கால அளவு எவ்வளவு அப்படின்றது இருக்கு. 58.04. ஓகேவா? இப்ப புரியுதா? புரியுது சார். 2 ஸ்டெப் போட்டா வந்துருயா கணக்கு, பயப்படாதீங்கயா. சரியா? ரேவதி நட்சத்திரத்தோட ஆதி அந்த பரம நாளிகை. எதுக்காக இதை கண்டுபிடிக்கும் தெரியுமா? இப்போ 4 பாதம் இருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு. அதுல எந்த பாதத்துல குழந்தை பிறந்திருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் இந்த ஆதி அந்த பரம நாளிகையை நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னையா? புரியுது இல்லையா? எல்லாத்துக்கும் புரியுதா? சாந்தியம்மா உங்களுக்கு புரியுதா? சார் நான் இப்பதான் சார் ரீசார்ஜ் பண்ணி இப்பதான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். வெரி குட். வீடியோ இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்ச உடனே நம்ம போட்டு விடுவோம்ல. சரிங்க சார். அத பாருங்க. காடு பாதம் காணும். இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்கு, அதோட கால அளவு எவ்வளவு அப்படின்னா 58.02. கரெக்டா? ரேவதி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 58.04. சரிதான். சொல்லுங்க, வேற ஏதாவது டவுட் இருக்காயா? சார் 58.404. வெரி குட். தூங்காம எல்லாரும் முழிச்சிருக்கீங்க, பாராட்டு. இப்ப இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் வினாடியா மாத்திருவோம். சரியா?
வினாடியா மாத்திட்டோம்னா ஒரு பாதத்தோட அளவு கிடைக்கும் நமக்கு. ஒரு பாதத்தோட அளவு கிடைக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தோட ஆதி அந்த பரம நாளிகை 5804. ரேவதி 1 எவ்வளவு? அப்ப ரேவதி 2 எவ்வளவு? ரேவதி 3ஆம் பாதம் எவ்வளவு? அதுக்கடுத்து ரேவதி 4ஆம் பாதம். நாளையுமே நம்ம பார்க்கணும். கரெக்டா? இத அப்படியே 4ஆ டிவைட் பண்ணி எவ்வளவு வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 58 இன்ட்டு 60. 58 60 எவ்வளோயா? 3480. 3480. கரெக்டா? அதுக்கு அடுத்தது 04 இங்க இருக்குல்ல, இதை எடுத்துக்கிட்டாச்சு. கூட்டினா எவ்வளவு வருது மொத்தம்? ரைட்டா? இப்ப இங்க எத்தனை பாதம் இருக்கு? 1 2 3 4. 4 பாதம் இருக்கா? இதை 4ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சம பங்கா கிடைச்சிரும்ல. சரிதானே? இப்ப 4ஆல ஆமா, ஆமா. வகுப்போமா? 871 சார். கால்குலேட்டர்ல போட்டியா சாமி? போட்டேன் சார். இதுதான் ஆன்சர். 4ஆல வகுத்தா 871 வரும். சரியா? சரி சார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பாதத்தோட அளவு 871, 2வது பாதத்தோட அளவு 871, 3வது பாதத்தோட அளவு 871, 4வது பாதத்தோட அளவு 871 அப்படின்னு அர்த்தம். சரியாயா? அப்போ இப்ப நம்ம என்ன சரி சார். கண்டுபிடிச்சிருக்கோம்? ரேவதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அதுக்கு ஆதி அந்த பரமநாளிகையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அத மாத்தி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ரேவதி ஒரு 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 பாதத்தோட அளவு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். கால அளவு. இதுதான் ஆன்சர். இதை கண்டுபிடிச்சாச்சா? அப்படியே இதை கொஞ்சம் தனியா ஒரு ஓரமா வச்சுக்கிடுவோம். ஓகேவா? அடுத்ததை பார்க்கலாமா? பார்க்கலாம். குழந்தை பிறந்தது என்னைக்கு? வைகாசி 7. அப்ப 26ஆம் தேதி நமக்கு எவ்வளவு இருப்பு போச்சு? அதாவது 26ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்தோட எவ்வளவு இருந்துச்சு? ரேவதி நட்சத்திரம் 2. எவ்வளவு இருந்துச்சு? 07. 2.07. கரெக்டா? இது முடிஞ்சிருச்சு. இது எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ அதுக்கு அடுத்தது வைகாசி அன்னைக்கு, வைகாசி 27க்கு குழந்தையோட உதயாதி நாளிகை எவ்வளவு? 31.53. 31.53. கரெக்டா? கரெக்ட் தானே? தப்பு எதுவும் வந்துடாதுல? நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல? இப்ப இதையும் கூட்டுறோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வைகாசி 26 அன்னைக்குங்க இருந்த கொஞ்சோண்டு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம். சரியா? அது என்னது அப்படின்னா
ரேவதி நட்சத்திரத்தை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது வைகாசி 27ஆம் தேதி இருந்த குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை எடுத்துக்கிட்டோம். சரியா? உதயாதி இது ரெண்டையும் நம்ம கூட்டுறோம். கூட்டுனா அப்படின்னா எவ்வளவு வருது பாருங்க. 60 33. கரெக்டா? இது இப்படி எழுதலாம்ல, 34 எழுதலாம்ல. 4. சரியா? கண்டுபிடிச்சிட்டோமா இத? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரேவதி நட்சத்திரத்துல என்ன ஆயிருது, 34வது இதுலதான் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. 34வது நாளிகையில குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது புரியுதா? இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரை மறுபடியும் 34 × 60 = எவ்வளவு அப்படின்னு பார்க்க போறோம். கால்குலேட்டரை போட்டு சொல்லுங்க. கால்குலேட்டரை போட ஏதாவது பெருக்கி சொல்லுங்க. தப்பாயிர போது. 2040 சார். 2040 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப இந்த இடத்துலதான் வண்டி நிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 2000 சொச்சம் நம்ம கிடைச்சிருச்சு. எனக்குள்ள போடுமா இல்ல அடுத்த பேஜ் போயிருமா? கண்டுபிடிச்சிருக்கு 2040. இது என்னது கண்டுபிடிச்சிருக்கிறது? குழந்தை ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துல செலவானது. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இங்க வந்திருக்குல்ல, இதுதான் ரேவதி நட்சத்திரத்துல செல்லானது, ரேவதியில செலவானது. ஓகேவா? ஒரு பாதத்தோட அளவு எவ்வளவு? 871. இத கழிங்க, கழிச்சா எவ்வளவு வருது பாருங்க, பார்த்து சொல்லுங்க. 1169 சார். ரைட். அப்ப ரெண்டாவது பாதத்தை கழிப்புமா? மொத பாதத்துல அது கழிவுட்டுருச்சு, அப்ப இங்க குழந்தை பிறக்கல. இப்ப அடுத்த பாதத்தை கழிப்போம். ஓகேவா? அடுத்த பாதத்தை கழிங்க. $298. அப்ப ரெண்டாவது பாதத்திலேயே கழிப்படல. கரெக்டா? இப்ப மூணாவது பாதம் கழிக்க இயலாது. கழிக்க இயலுமா? கழிக்க முடியாதுல்ல. அப்ப என்ன அர்த்தம், ரேவதி 3ல தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்ல. ஈஸியா புரியுதா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணட்டா நானு? பண்ணுங்க சார். பண்ணுங்க சார்னு சொல்லி சொல்லும் போதே ஒரு பதட்டம் இருக்கு. ரைட். இதுதான் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த தேதி, இது குழந்தை பிறந்த நேரம், இது தமிழ் தேதி வைகாசி 27 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. அதுக்கு அடுத்தது அன்னைக்குங்க தேதிக்கு என்ன நட்சத்திரம் ஓடிக்கிறதுன்னா ரேவதி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அன்னைக்குங்க அது எத்தனை மணி வரை இருக்கு அப்படின்னா 55 நாளிகை 57 வினாடி வரை இருக்கு. நமக்கு புரியற லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரம் காலையில சூரிய உதயத்துல ஆரம்பிச்சு மறுநாள் அதிகாலை 4 மணில இருந்து 4 மணி 23 நிமிஷம் வரை நிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது உதயாதி நாளிகை. நேத்து நம்ம கண்டுபிடிச்சது, அதாவது சூரிய உதயத்துக்கும் குழந்தை பிறந்ததுக்கும் ஒரு இன்பிட்வீன் கேப் இருக்கு. அந்த கேப்ல உள்ள டயத்தை நம்ம 2.5 மடங்கா மாத்தணும். அதுதான் உதயாதி நாளிகை. அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரியா? நேத்து கண்டுபிடிச்சதுல இருந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போலாமா? அப்போ அடுத்த ஸ்டெப்
அடுத்த ஸ்டெப்பு உதயாதி நாளிகை எடுத்து எழுதியாச்சு. அன்னைக்குங்க என்ன நட்சத்திரம் அப்படின்றத, ஜென்ம நட்சத்திரம் ரேவதி அப்படின்றதையும் எடுத்து எழுதி, அதோட கால அளவையும் எடுத்து எழுதி. சரியா? இப்போ கொடுக்கப்பட்டுள்ள நட்சத்திரத்தின் கால அளவை விட குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை குறைவாக இருந்தால் அதே நட்சத்திரத்தை எடுத்துக் கொள்வோம் அப்படின்னு போட்டு. இங்க குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை 31 அப்படின்றது, 31.53. ஆனா ஜென்ம நட்சத்திரத்தோட கால அளவு 55.57. அதனால நம்ம இங்க என்ன பண்றோம், ஸ்ட்ரைட்டா இதையே எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்ப ஜென்ம நட்சத்திரம் ரேவதி, விதி 1 பிரகாரம் எல்லா வேலையும் நடக்குது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம். ரைட். இப்ப ரேவதி நட்சத்திரம் அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு. ஆனா இந்த ரேவதி நட்சத்திரத்தோட கால அளவு எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால என்ன பண்றோம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரேவதி நட்சத்திரம் வைகாசி 27ஆம் தேதி வந்ததை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். 55.57 அப்படின்னு எழுதி வச்சுக்கோம். ஓகே. ரைட். ஓகே, அதை எடுத்து எழுதி வச்சுட்டோம். அப்போ இந்த ஆதி எந்த பரம நாளிகை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த நட்சத்திரம் உண்மையான கால அளவு 55.57 தானா, இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சோண்டு இருந்ததா அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். சரியா? இது பேரு தான் ஆதி அந்த பரம நாளிகை அப்படின்னு அர்த்தம். இப்போ வைகாசி 27ஆம் தேதி, அதாவது 10/6 கொடுத்திருக்கிற 55.57 முடிவு. அப்ப துவக்கம் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். சரியா? ஒரு நாளோட சராசரியான கால அளவு எவ்வளவு அப்படின்னா 60. அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம், முதல் நாள் என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். உத்திரட்டாதி இருக்கு. அப்ப அந்த உத்திரட்டாதியில நம்ம என்ன பண்றோம், உத்திரட்டாதி எவ்வளவு கால அளவு கொடுத்துருக்கோ அதை கழிக்கிறோம். கழிச்சோம் அப்படின்னா முதல் நாள் உத்திரட்டாதி போக எவ்வளவு மிச்சம் இருக்கு அப்படின்னு ஒரு கால அளவு கிடைக்குது. இந்த கால அளவு 2.07. சரியா? அந்த அளவை எடுத்து வச்சுக்கிறோம். இந்த 2.07 என்ன அப்படின்னா நம்ம ரேவதி நட்சத்திரத்தோட துவக்கம், அதை அப்படியே தனியா எடுத்து வச்சிருக்கோம். பிளஸ் வைகாசி 27ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்தோட கால அளவுன்னு பஞ்சாங்கத்துல கொடுக்கறதையும் எடுத்து வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் கூட்டோம்னா இந்த ஆன்சர் வருது 58.04. இத மறுபடியும் ஒருக்கா பார்ப்போம். ஒரு நாளுக்கு மொத்தம் 60 நாளிகை, அது அப்படியே போட்டாச்சு. வைகாசி 26 குழந்தை பிறந்ததுக்கு முதல் நாள், அன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது, உத்திரட்டாதி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன கால அளவு கொடுத்துருக்காங்க, 57, 53. அதை கழிச்சோம் அப்படின்னா 2.07 இருக்கு. அதோட கால அளவு என்ன, இது எதோட கால அளவு, ரேவதியோட துவக்க கால அளவு. இப்ப அதையும் எடுத்து எழுதி வச்சிருக்கோம். வைகாசி 27ஆம் தேதி பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்க ரேவதியோட மொத்த கால அளவை எடுத்து எழுதியிருக்கோம். இப்ப இதை கூட்டுனா 57.64 வருது. இத முறைப்படுத்தணும் அப்படின்னா 58.04 ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் ரேவதி நட்சத்திரத்தோட ஆதி அந்த பரம நாளிகை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது ரேவதி நட்சத்திரத்துக்கு 58.04 அப்படின்றது ஆதி அந்த பரம நாளிகைன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இப்போ ஒரு பாதத்துக்கு எவ்வளவு கால அளவு அப்படின்னு சொல்லி தெரியல. அதை நம்ம பிரிச்சு எழுத போறோம். சரியா? அதை எப்படி பிரிக்கிறது, ஈஸியா பிரிக்கிறதுக்காக 58 எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை 60ஆல பெருக்கணும். இங்க புள்ளி வச்சு அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் கூட்டுறதுக்கு தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்போ 58 × 60 = 3460. இந்த 0 போட்டு கூட்டினா இதுதான் ஆன்சர். 4ஆல வகுத்ததுனால ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் ஒவ்வொரு பாதத்துக்கு உண்டான கால அளவு. எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் தான் இந்த இடத்துக்கு வரும். அப்போ ஒரு பாதத்தோட கால அளவு 871 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுவரை ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், வைகாசி 26ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்தோட இருப்பு எவ்வளவு இருக்கு, 2.07. ரைட், எழுதியாச்சு. வைகாசி 27 குழந்தை பிறந்திருக்கு. அன்னைக்குங்க எத்தனை நாளிகையில குழந்தை பிறந்திருக்கு, அதையும் எழுதியாச்சு. கூட்டணும் அப்படின்னா 33.60 வருது. முறைப்படுத்தணும் அப்படின்னா 34 வருது. சரி, 34 வந்துருச்சா? இப்போ
என்ன ஆகுது? வைகாசி 26ஆம் தேதி ரேவதி இருந்த கொஞ்சோண்டையும் வைகாசி 27ஆம் தேதி உதயாதி நாளிகையும் இது பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? ரேவதி நட்சத்திரம் ரொம்ப பெருசா 55.57 பெருசா இருக்கு. இது ரெண்டையும் இதுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா எந்த கரெக்டான புள்ளியில குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தான் இந்த ரேவதி நட்சத்திரத்தோட இருப்பையும் குழந்தை பிறந்த உதயாதி நாளையும் கூட்டணும் அப்படின்னா, ஏன்னா இந்த ரேவதியோட ஆதி இந்த பரம நாளையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இதுல நாள் ரேவதியையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உதயாதி நாளிகையும் நம்ம கூட்டுறோம். ரேவதி நட்சத்திரத்தோட மறுபடியும் சொல்றேன், ரேவதி நட்சத்திரம் நேத்து சாயந்தரமே வந்துருச்சு, இன்னைக்கு ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, அதோட அளவு இதுதான். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நேத்து சாயந்தரம் எவ்வளவு நேரம் ரேவதி நட்சத்திரம் இருந்துச்சோ அதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மறுபடியும் இன்னைக்கு குழந்தை பிறந்ததுல சூரிய உதயத்துல இருந்து குழந்தை எந்த புள்ளியில பிறந்ததோ அதை எடுத்து வச்சுக்கிறோம், உதயாதி நாளிகை. இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் இதுல கழிச்சோம் அப்படின்னா கரெக்டா நமக்கு புள்ளி கிடைக்கும். ரைட்டா? அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? இங்க இந்த பாயிண்ட் 2 பாயிண்டையும் கூட்டி அதை வினாடியா மாத்தி வச்சிருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த மாத்தி வச்சிருக்கிறத எடுத்து எழுதியிருக்கோம். ஒரு பாதமா கழிக்கும். ஒரு பாதத்தோட அளவு இது, 2வது பாதத்தோட அளவு இது, அப்படி கழிக்கும். 2 பாதம் கழிஞ்சிருச்சு, 3வது பாதம் கழியவில்லை. கழியாததுனால என்ன ஆயிடுச்சு? இப்ப ரேவதி 3ஆம் பாதத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னா ராசி சந்திரன் அமைந்துள்ளார். புரியுதா? நாக்கு தள்ளு தள்ளி இருக்குமே. எதுக்குடா ஜோசியம் படிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லி தோணி இருக்குமே. என்னம்மா புரியல? இருக்கும். இந்த சம்மு போட்டா பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். ஓகே ஓகே, சூப்பர், வெரி குட் வெரி குட். 2 தடவை சம் போட்டு பார்த்தா ஆன்சர் வரும். இந்த சம்ம மாடலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க ஒரு சம்ம போடுங்க. போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? புரியுதா? சார் இது எங்களுக்கு வீடியோ அனுப்பி சார். இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. நான் கரெக்டா முதல்ல கவனிக்கல. அதெல்லாம் நீங்க சொல்ல தேவையே இல்லை. சரியா? நான் எப்படினாலும் அதெல்லாம் அனுப்பிச்சிருவேன். அதெல்லாம் நீங்க பயப்பட தேவையே இல்லை. இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுக்கு லக்னம் என்ன வந்துடுச்சு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நேரத்துல இருந்து ஒரே கணக்கு தான் பார்க்கும். நேத்து என்ன லக்னம் விழுந்துச்சு தெரியலையா? கேட்டை தானே விழுந்துருச்சு. ஆமா சார், கேட்டை. கேட்டதான் கேட்டை கேட்டதான் பாத்தீங்க? ஆமா ஆமா சார். மறந்து போச்சா? மறக்கும், கண்டிப்பா மறக்கும். பாடம் நடத்துற என் மண்டைய பாருங்க, எவ்வளவு பெரிய நாமம் போட்டிருக்கேன். சரியா? லக்னம் வந்து கேட்டை 4. ஓகேவா? சாமி கும்பிட்டு தான் உட்காரணும். இதான் லக்னம். லக்னம் உட்கார்ந்து இருக்க புள்ளி கேட்டை 4. சரியா? குழந்தை பிறந்திருக்குது வைகாசி 27. அப்ப இங்கதான் யார் உட்காந்துருக்கா? சூரியன் இருக்காரு. அதையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இப்ப வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? ரேவதி 3 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப இங்கதான் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? ரேவதி 3ல உட்கார்ந்துருக்காரு. சூரியன் எத்தனை? 27 பாகையில உட்கார்ந்துருக்காரு. மிருகசீரிஷம் எத்தனாவது பாதம்? 2ஆம் பாதத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு. ஓகேவா? இப்ப எத்தனை? 3 ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான் சார், ஈஸி தான். இப்ப மிச்சத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிப்போம் சார். ரைட், ஓகே. பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்துல அப்படியே ஒவ்வொரு பக்கமா திருப்புங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது அப்படியே காட்டியிருப்பாங்க. பாதசாரம்னு போட்டிருப்பாங்க. கிரகங்களின் பாதசாரம்னு ஒரு பேஜ் இருக்கு பாருங்க.
போட்டுக்கோங்க சார். பேஜ் நம்பர் 16. 16 பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. என்னையா மேல என்ன போட்டிருக்கு சாமி, அதை பார்த்து சொல்லு. பராபவ வருத்தத்திய 2026-27 நவக்கிரகங்களின் பாதசாரங்கள். என்ன என்ன கிரகத்துக்கு கொடுத்திருக்காங்க? சசி சசி சூரியன். குடிக்க தண்ணி வேணும், தண்ணி குடிச்சு. இல்ல கேனையே கூட ஏதாவது என்ன சூரியன் போட்டிருக்கான். ஆமா சார். சரி, ரைட், ஓகே. வைகாசி மாசத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க கண்ணு. எல்லா கண்ணும் வைகாசி மாசம் எடுத்து வச்சுக்கோங்க. ம். வைகாசி மாசம் 27ஆம் தேதி பாருங்க. குழந்தை பிறந்திருக்கு வைகாசி 27 தானையா? ஆமா சார். அது பாருங்க. இருபத்தி 28 வரைக்கும் மிருக சீரிசம் போட்டுக்கு சார். 5 தேதி 25, நாளிகை 25க்கு என்னையா 26. கொடுத்திருக்கு? மிருக சீரிசம் 1ன்னு கொடுத்துருக்கு சார். 25க்கு மிருக சீரிஷம் 1. சரி, அதுக்கு அடுத்து எப்பயா மாறுது? 28 சார். அதுக்கு என்னடா கொடுத்திருக்கு? 50 மிருக சீரிசம் 2 கொடுத்துருக்கு சார். ஏக்கா வைகாசியில பாருங்கக்கா. வைகாசி தான். ரைட், ஓகே. அப்ப நமக்கு தேவை 27. எதுவும் டவுட் இல்லைல்ல? சரியா? 27. நான் இதுக்கு முன்னாடி உள்ளதுல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்க மிருக சீரிசம் 2ன்னு சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு நான் அப்ராக்சிமெண்டா நான் போட்டது. ஓகேவா? சரியாயா? அப்ராக்சிமெண்டா போட்டது. எப்பவுமே ஒரு தேதி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தினதை தான் நம்ம டிகிரி எடுத்துக்கணும். 27ஆம் தேதி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா 26 டிகிரியில நிற்கும் அப்படின்னு சொல்லணும். கேரண்டியா 26 அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? பஞ்சாங்கத்துல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 28ஆம் தேதி மிருக சீரிசம் 2ன்னு கொடுத்துருக்கு. நமக்கு குழந்தை பிறந்திருக்கிறது வந்துட்டு 27. அப்ப மிருக சீரிசம் 1 தான் எடுக்கணும். ஓகே? அப்ப சூரியன் எங்க நிக்கான்? மிருக சீரிசம் 1ல தானே நிக்கான். மிருக சீரிசம் எந்த இது ராசியில வரும்? 1. மிருக சீரிசம் 1 சார். புரிச்சுட்டுமா? ஆன்சர் கரெக்டா? சூப்பரா. கரெக்டாயா? ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டுமா? தெரியுதா? ஆமா சார். ரைட். அடுத்தது பாப்போமா? இப்ப சூரியனுக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா முடியலையா? முடிஞ்சு சார். சரி, மிருக சீரிஷம் 1ன்னு கொடுத்திருக்கு. இது ராசி. பக்கத்துல அம்சம்னு ஒண்ணு போட்டிருக்கும்ல, அதை சொல்லுங்க. அம்சத்துக்கு சிம்மம். சிம்மம் போட்டுருக்கு. கரெக்டா? அதுல போட்டிருக்கு ரைட்டா? மிருக சீரிஷம் 1 அம்சத்துல அங்கதான் வருமா? சிம்மத்தில் வருது சார். இந்த மண்டலம் பார்க்க சொல்லி கொடுத்தேன் இல்லையா? கரெக்டா இருக்கா? சரியா? இப்போ சூரியன் ராசியில இங்க குறிக்க சொல்றாங்க, அம்சத்துல என்ன சொல்றாங்க? இங்க குறிக்க சொல்றாங்க. ஓகே? சூரியன் முடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து சந்திரனை நம்ம எங்க கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க? சந்திரனோட பாதம் என்ன? ரேவதி 3. வெரி குட். அப்போ இங்க ரேவதி 3 அப்படின்னா இங்க என்ன விழும்? எங்க விழும் சொல்லுங்க? ரேவதி யாரோட நட்சத்திரம்? புதனோட நட்சத்திரமா? யார் அது குருன்னு சொல்லி சொன்னது? சரியா? புதனோட நட்சத்திரம் 1, 2, 3. புதன் இந்த மண்டலத்துலதான் இருப்பாரு. அப்ப சந்திரனை இங்கதான் குறிக்கணும். ஓகே? புரியுதா கண்ணு? சரி, அடுத்தது இப்ப சூரியன் சந்திரன் முடிஞ்சு. அடுத்து என்ன கிரகம் அங்க கொடுத்திருக்கு? ஏன் பஞ்சாங்கத்தை புத்தகத்தை பார்த்து நம்ம இந்த சந்திரனை குறிச்சுட்டா வேலை முடிஞ்சு போகும்ல? ஏன் அதை நம்ம குறிக்கல? பஞ்சாங்கத்துல இந்த டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இப்ப பஞ்சாங்கத்தை ஒழுக்கமா எல்லாம் டீட்டெயிலா எழுதுனானா நம்ம இவ்வளவு நேரம் மண்டைய உடைக்க தேவையே இல்லை. அவன் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி இருக்கிறதுனாலதான்
நம்ம இவ்வளவு நேரம் நம்ம ஆய்வு பண்ற மாதிரி ஆகுது. சரியா? ரெண்டாவது, சந்திரன் ஒரு பயண கிரகம். அவர் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பாரு. அப்படின்றப்ப அவரோட எல்லா குறிப்புகளும் அங்க இருக்காது. செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சந்திரனுக்கு உண்டான கிரக பாதசாரத்தை பாத்தீங்க அப்படின்னா அதுல எல்லா குறிப்புகளுமே இருக்காது. ஓகே, ம் ம். சரியாயா? ம் புரியுதா? ம் இப்ப ஸ்கிரீன் தெரியுதாயா உங்களுக்கு? தெரியுது சார். தெரியுது. ராசி கட்டம் மட்டும் தலை மட்டும் மறைச்சிருச்சு. ராசி கட்டம் தலை மறைக்குதா? ஆமா. அதுல ஒண்ணும் எழுதலையா நானு? தெரியாதனமா பட்டேன். சரி சரி. சரியா? ராசி கட்டம் இப்படி தலையை மறைச்சு போச்சே. ஓகே. ரைட், ஓகே. இது ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. சந்திரன் பார்த்தாச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது என்ன ஏன் பார்க்கணும்? அதுல என்ன கொடுத்துருக்கு பார்த்து சொல்லுங்க. செவ்வாய் பார்க்கணுமா சார்? செவ்வாய்க்கு பார்க்கணுமா? சூரியன், சந்திரன். செவ்வாய்க்கு என்ன கொடுத்துருக்கு? வைகாசி 27ஆம் தேதி என்ன கொடுத்துருக்கு பார்த்து சொல்லுங்கயா. என்னாச்சு, யாரும் சொல்ல மாதிரி தெரியல, சொல்லுங்க. சரி, எது? வைகாசி 20 ஒரு பரணி நாளைக்கு ஆ, ஆ? 26 வினாடி. நாளிகை கழுதை குதிரை எல்லாம் நான் கேட்கல. நான் கேட்டது என்ன, செவ்வாய் வைகாசி 27க்கு என்ன நிலைமை இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. பரணி 4. ஆ? பரணி 4. 4 எத்தனை தேதி, என்ன என்ன கொடுத்துருக்காங்க கரெக்டா சொல்லுங்க. 27ஆம் தேதி சார். பரணி 4ஆம் பாதம் மேசம் அம்மா, போட்டிருக்கு. 27க்கு முன்னாடி என்ன தேதிமா கொடுத்துருக்கா அதை சொல்லுமா. 22 சார். 22 கொடுத்துருக்கா. ம் சரியா? வைகாசி தானே? ம் ரைட். என்ன கொடுத்துருக்கு? ஆமா சார். பரணி 3 சார். பரணி 3. பரணி ம் 3ஆ? ம் ரைட்டு. ஓ சரி, 22க்கு பரணி 3ன்னு கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்து என்ன தேதி கொடுத்துருக்கு? 27 என்ன கொடுத்துருக்கு? பரணி 4 சார். பரணி 4ஆ? ம் ஆமா. சரி, ரைட்டு. என்ன டைம்? டைம் வந்து 1:26 போட்டிருக்கு சார். நாளிகையா மணி நேரமா? நாளைக்கு தான் சார் போட்டிருக்கு, மணி நேரம் 1:26. போடல. நல்லா நோட் பண்ணிக்கோ. இங்க நாளைக்கே வினாடி. சரி, ம். நல்லா சொல்றீங்க. 6 வினாடி. குழந்தை பிறந்தது எத்தனை நாளிகை? இல்ல 31 நாளிகைக்கு மேலதானே குழந்தை பிறந்திருக்கு. ஆமா சார். கரெக்ட் தானே? இப்ப இங்க ம். பாரு, பரணி 4க்கு எப்ப மாறுது? ஒரு நாளிகை 26 வினாடிக்கு மாறிடுது 27ஆம் தேதி. ஆனா குழந்தை ம். பிறந்திருக்கிறது 31 நாளிகை சம்திங் வரும். ஓகேவா? ம். அப்ப இதை ம். எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ம். நாளிகை நோட் பண்ணணும் நீ. அப்பதான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நல்லா பார்த்து வச்சுக்கோ. இந்த பரணி 3ன்னு ஒன்று இருக்கு, இங்க 4ன்னு வந்திருக்கு. அப்போ வந்து நேர்கதியில போகுதுன்னு அர்த்தம் செவ்வாய். ம். சரியா? இங்க 3ன்னு போட்டு இங்க 2ன்னு ம். வந்துச்சுன்னா வக்ரகதியில போகுதுன்னு அர்த்தம். பின்னாடி கூடி போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே சார். சரியாயா? ம். ரைட். இப்போ அடுத்ததை பார்ப்போமா? அப்போ பரணி 4 தான் கரெக்டான ஆன்சர். 27ஆம் தேதி. இது எல்லாத்துக்கும் ம். புரியுதா? புரியலையா? சொல்லுங்கய்யா. பரணி புரியல நட்சத்திரம் சார். எங்க இருக்கு? யாரையா புரியலன்னது? நான் தான் சார். ஏயா உனக்கு தான் புரியலையா? ஆமா சார். ரைட். இது புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு எழுதணுமே, இது புரிஞ்சதா? அது புரிஞ்சது சார். ரைட். அப்ப செவ்வாய்க்கு என்ன புரியல சொல்லு. 22ஆம் தேதி வைகாசி பரணி ம். 3 நின்றுருக்கு. ம். 27ஆம் தேதி பரணி 4ல நிக்கி. நமக்கு ம். 27 தான் தேவை. கரெக்டா? ஆமா சார். 27ஆம் தேதி எத்தனை மணிக்கு மேல நமக்கு தேவை? சாயந்தரம் 6:40 மணிக்கு மேல. ம். நாளிகை வினாடியில சொல்லணும்னா 31 நாளிகையா 30 நாளிகையா? இந்த நாளிகைக்கு மேல 37 சார்.
ஓகே, இதுக்கு மேலதான் நமக்கு தேவை. கரெக்டா? ஆனா இங்க ம் நாளிகைன்னு என்ன அளவு கொடுத்திருக்கேன்? 1:26ன்னு கொடுத்திருக்கேன். 1:26. ஆமா. ம் 21 நாளிகைன்ற எத்தனை நிமிடம்? 24 நிமிடம். 24 நிமிஷமா? அப்ப ம் 24 நிமிஷம் கழிச்சு என்ன ஆயிருக்கு? ம் அன்னைக்கு எங்க காலையில சூரிய உதயம் உதிச்சு 24 நிமிஷம் தள்ளி என்ன ஆயிருச்சு ம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் பரணி 4ஆம் பாதத்துக்கு போயிட்டார். ம் அதுக்கு முன்னாடி வரை எங்க இருக்கார்? பரணிக்கு 3 மேலேயே தான் இருக்கார். ம் அப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம்? அப்படியே எடுத்துக்கலாம். பரணி 4ன்னு எடுத்துக்கலாம். சரியா? புரியுதா நான் சொல்ல வருது? ஓகே சார். இப்ப சப்போஸ் இந்த பரணி 4 அப்படின்றது இங்க 1.26ன்னு இருக்கு. இப்ப ம் 41.26ன்னு வச்சுக்கோவேன். ம் 41.26னா என்ன ஆகுது? குழந்தை பிறந்த நேரத்தை விட பிறந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா தான் இந்த நட்சத்திரமே மாறுது. கரெக்டா? ம் ம் செவ்வாய் நின்ன நட்சத்திரம் மாறுது. அப்ப என்ன அர்த்தம்? ம் பரணி 3ல தான் நின்றுருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே சார். புரியுதா? சுப்புலட்சுமி அம்மா ம் புரியுதா உங்களுக்கு? சுப்புலட்சுமி அம்மா புரியுதா? சார் நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டேன் சார், ஒண்ணும் புரியல. அந்த அவன் தான். அவனே தான். சரி, மியூட் போட்டுக்கோங்க. சரியா? சரி. ஆனா குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரைட், ஓகே. செவ்வாய் பரணி 4. பரணின்றது வந்துட்டு இங்கதான் வரும். அப்ப செவ்வாயை இங்க எழுதணும். பரணி 4 அம்சத்துல எங்கம்மா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நிச்சயம். விருச்சிகத்துல கொடுத்துருக்கா? விருச்சிகம் சார். ம் விருச்சிகத்துல எங்க வருது? இங்க வருதா? ம் கரெக்டா? ம் அப்போ இங்க வந்துட்டு இங்க குறிக்கணும் அப்படின்னு. ஓகே, ம் அடுத்தது போவோமா? செவ்வாயை முடிச்சாச்சு. அடுத்து யாரு இருக்கா? புதன். புதனை பாப்போமா? புதன். புதனுக்கு என்ன போட்டிருக்கு? டேட் சொல்லுங்க. வைகாசி மாசம் என்னென்ன டேட் போட்டிருக்கு? வைகாசி 26. வைகாசி மாசம் சார் என்னென்ன டேட் மாறுறாருன்னு பார்த்து சொல்லுங்க. சார் வைகாசியில 26ஓட நின்றுச்சு சார். அடுத்த வைகாசி ஆணி 26. வைகாசி 26ஓட முடிஞ்சிருச்சா? ம் ரைட்டு. வைகாசி அதுக்காக 26ல 28 என்ன இதுல வருது. இருக்கேன்? துவாதசி. திருவாதிரை திருவாதிரை 4ஆம் சார். பாதம். திருவாதிரை 4ஆ? ஆமா சார். அதுக்கு அடுத்தது எதுக்கு போறியான்? ஆனி மாசம் 2ஆம் தேதி வந்துருச்சு சார். ஆணி 2ல தான் மாறியானா? ஆமா சார். இல்லையே, புதன் இவ்வளவு லேட்டா போக மாட்டானே. புதனைத்தான் பாக்கியாமா, நீ வேற யாரையும் பாக்கியா? சார் புதன் சார் தான் சார் பாக்கேன். நல்லா பார்த்து சொல்லுமா. நீ ஒரு ஆள் தான் பஞ்சாங்கம் வச்சிருக்க. மிச்ச சார் நான் யார்கிட்டயுமே புதன் பஞ்சாங்கமே இல்ல. சார். புதன் சார். புதன் சார் சார். சரி, ஆணி எத்தனாம் தேதி? 2ஆம் தேதி சார். 2ஆம் தேதி. எங்க போறியான்? வக்ர ஆரம்பம் போட்டுக்கு சார். வக்கரம் ஆரம்பம் போட்டிருக்கா? ம் ரைட்டு. அதுக்கு அடுத்த டேட் சொல்லுமா. எத்தனாம் தேதி? 6. அடுத்து 6 வந்து மேற்கே அஸ்தம் போட்டுருக்கு சார். அதுவும் அஸ்தமனம் போட்டுருக்கு. ஆயிட்டானா? 6க்கு ம். அஸ்தமனம் ஆயிட்டான். விளங்குறது. அதுக்கடுத்து அதுக்கு அதுக்கடுத்து அடுத்து 10. அதுக்கடுத்து 10 திருவாதிரை 3 போட்டுருக்கு சார். ஆமா. எல்லா வேலையும் பார்த்து விட்டேன். சரி, எத்தனாம் தேதி என்னம்மா? 10 சார். ஆனி 10. ஆணி 10ஆம் தேதி. என்ன ஆகுறியா? சார் வேற பேஜ்ல எழுதுங்க சார் புதனை. சரி, ரைட். குரூப்லயே ரொம்ப அறிவோட இருக்கிற பிள்ளை. ரைட், புதன் தான் பாக்குறோம். அங்க என்ன டேட்டுக்கா கொடுத்துருக்கு? வைகாசி 26 சார். 26. என்ன கொடுத்துருக்கேன்? 26க்கு என்ன? திருவா- 26ஆம் தேதி மாறுறியான். ஆமா திருவாதிரையா? சார். ஆமா சார். எத்தனை என்ன பாதம்? 4ஆம் பாதம் சார். சரி, நமக்கு என்ன தேவை? 27. ம் வைகாசி 27 தேவை. அடுத்தது என்னைக்கு மாறுறியான்? சார் ஆனி 10 தான் சார். திருவாதிரையில 3ஆம் பாதம். ஆணி 10ஆம் தேதி மாறுறியான். ஆணி ம் 10ஆம் தேதி என்ன போட்டிருக்காங்க? வக்கரம்னு போட்டுட்டாங்க. என்ன? 2ஆம் தேதி வக்ரம் போட்டிருக்காங்க சார். 6ஆம் தேதி மேற்கே அஸ்தமும் போட்டிருக்காங்க. 10ஆம் தேதி தான் திருவாதிரை 3ல அடி. ஆணி 6க்கு
என்ன போட்டிருக்கேன்? மேற் மேற்கே அஸ்தம் போட்டுக்கோங்க சார். ஆணி 6க்கு என்ன போட்டிருக்கேன்? மேற்கே அஸ்தம் போட்டுக்கோங்க. அஸ்தமனமா? அஸ்தமனம். சரி, ம் 10ஆம் தேதிக்கு என்ன போட்டிருக்கேன்? திருவாதிரை 3 சார். ஏம்மா நீ இடையில வக்கரம் எல்லாம் சொன்ன, அதெல்லாம் ஒன்னையும் காணோம். 2 சார். ஆணி 2 வக்ரம். வரிசையே சொல்ல மாட்டியாம்மா நீ? ஆணி 2 வக்ரம் சார். வேலை பார்த்து தெரிய மாட்டேங்குது. ஐயோ. ஆணி 2 வக்ரம். என்ன ஆகுது? ஆணி பேஜ் 2க்கு என்ன நம்பர் எத்தனை? ஆகுது? வக்ரம் வக்ரம். பேஜ் நம்பர் 19. ஆணி 2 ரைட், வக்கரம். அதுக்கு அடுத்தது ஆணி 6ஆ? ஆமா சார். அஸ்தமனம். ம் அதுக்கு அடுத்தது ஆணி 10. என்ன ஆகுது? திருவாதிரை 3ஆம் பாதம். திருவாதிரை 3ஆ? ம் பாத்தியா, நான் சொன்னேன்ல ஏற்கனவே, இவன் ம் வக்கரம் ஆயிருக்கான், அஸ்தமனம் ஆயிருக்கான். 10ஆம் தேதி ம் என்ன ஆகுறியான்? 3க்கு போயிடுறியான். வைகாசி ம் 26ஆம் தேதி 4ல உட்கார்ந்தவன் ஆணி ம் 10ஆம் தேதி 3க்கு போறியான். வித்தியாசம் தெரியுதா? ம். பின்னாடி இப்படி ஆமா. போறியான். ம் 4 திருவாதிரை 4 வருது அப்படின்னா அதுக்கு அடுத்தது பாதம் 1 தான் வரணும். ஆனா இங்க 3 ஆமா. வருது, பாத்தீங்களா? ம் அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? வைகாசி 26ஆம் தேதி அவன் திருவாதிரை 4ல தான் இருக்கான். ம் 27ஆம் தேதி மனுஷனாத்தான் இருக்கான். ம் 28ஆம் தேதி மனுஷனாத்தான் இருக்கான். ஆணி 1ஆம் தேதி கூட அவன் மனுஷனாத்தான் இருக்கான். ஆணி 2ஆம் தேதி அவன் வக்கரம் ஆயிடுறான், பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான் ம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே. ம் ஆணி 6ஆம் தேதி அஸ்தமனம் ஆயிட்டான், சூரியன் கிட்ட போய் நெருங்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ம் அடுத்தது ஆணி 10ஆம் தேதி திருவாதிரை 3க்கு இப்பதான் ஷிஃப்டே ஆகுறான். ஆக்சுவலா ம் என்ன பண்றான் இவன்? இந்த திருவாதிரை 4ல தான் இந்த ப்ராசஸ் என்டையரா நிக்கான். ம் ஆணி 10ஆம் தேதி தான் திருவாதிரை 3க்கே ஷிஃப்டே ஆகுறேன். ஓகே, ம் ம் புரியுதா? அப்ப புரியுது. நமக்கு தேவை வைகாசி 27 தான். அங்க அவன் ம் எங்க இருக்கான்? திருவாதிரை 4. 4. திருவாதிரை 4 எந்த ராசியில வரும்? மிதுனம். இங்கதான் வரும். ஓகேவா? மிதுனத்துலதான் வரும். திருவாதிரை 4 அப்படின்னா எந்த அம்சத்துல, என்ன பாதத்துல குறிக்காங்கம்மா? சொல்லுங்கம்மா. அம்சத்துல எங்க வரும்? திருவாதிரை 4 மீனமா சார் வரும்? இங்கதான் வரும். இவ்வளவு யோசிக்கீங்க. ம் எனக்கெல்லாம் சார் பாதசாரமே மீனத்துல பார்க்க வருது. தெரியாது. பரவாயில்ல. அடுத்தது போலாமா? புதன் முடிஞ்சு அடுத்து குரு அடுத்து யாரு கண்ணு இருக்கா? குரு 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 ஆஹ் குரு. வைகாசி நமக்கு என்ன தேவை? வைகாசி 27. என்ன ம் கொடுத்துருக்காங்க? சொல்லியா? 12. என்னது? வைகாசி 26. 26க்கு என்ன கொடுத்துருக்கு? புனர்பூசம் சார். புனர்பூசம் 4ஆம் பாதம். புனர்பூசம் 4ஆ? ம் ரைட், வெரி குட். அடுத்தது அதுக்கு அடுத்து 29ஆம் தேதி. என்ன கொடுத்துருக்கு? வைகாசி 29 பூசம் 1ஆம் பாதம். பூசம் 1ஆ? 1ஆம் பாதம் சார். ம் ரைட்டு. இதுக்கு வைகாசிக்கு முன்னா 26க்கு முன்னாடி ஏதாவது டேட் இருக்கா? இல்ல சார். 26க்கு முன்னாடி இல்ல. இதுக்கு சார் என்ன இருக்கு? வைகாசி 23. என்ன போட்டிருக்கு? 23 புனர்பூசம் 3ஆம் பாதம். அப்ப நேரா தான் போய்கிட்டு இருக்கேன். 3 4 அதுக்கடுத்து பூசம் 1. நமக்கு ம் தேவை வைகாசி 27. 7. அப்போ 26 27 28 வரை அவன் புனர்பூசத்துலதான் நிக்கான். அப்போ ம் புனர்பூசம் தான் கரெக்டான ஆன்சரு. புனர்பூசம் ம் 4 இதுதான் ஆன்சர். ம் ஓகே, ம் புரியுதா? புனர்பூசம் 4 ம் எங்க வரும்? கடகத்துல வரும் சார். வெரி குட். அப்ப குரு இங்க வந்துட்டாரு. அம்ச கட்டத்துல குரு எங்க வருவாரு? அம்ச கட்டத்துல அதுலயே பாத்துடலாம்லமா. நீ அங்கேயே சைடுல பார்த்தாலே உனக்கு கடகத்துல பஞ்சாங்கத்துல தெரியும்ல. தெரியுதா இல்ல? என்ன போட்டிருக்கு? ஆமா சார். சார் அது போட்டுருக்கு. கடகம் தான் சார் கடகம். காமிக்குது. கடகம் கடகம். போட்டுருக்கு. ரெண்டுமே கடகம் தானா? ஆமா சார். பருத்தியா, நான் பார்க்காம எப்படி கரெக்டா போட்டேன். ஆமா ஆமா சார். சரியா? ம் நான் மனுஷன் தான் தெரியும்ல. தெரியும். அப்ப என்னால முடியும்னா உன்னாலே முடியும். சரி சார். ரைட், அடுத்தது போலாமா? குரு முடிச்சாச்சு. அதுக்கு ம் அடுத்தது சனி சுக்கிரன்.
ரைட், வெரி குட். சுக்கிரன். சுக்கிரனுக்கு என்ன போட்டிருக்கு? சார் அவங்க குருன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா இதுல சுக்கிரன் சாரம் தானே சார் இருக்கு. ஏமா புரியுற மாதிரி பேசுமா. சார் அந்த இதுல இது நம்ம புதன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்கிரன் தான் இருக்கா? குரு சாரம் குரு சாரம் போட்டு கிழக்கேறு உதயத்துல இருந்து இருக்கிறான்னு ஒரு பேஜ் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சுக்கிரன் சாரம் தான் போட்டிருக்காங்க. இப்ப பார்த்து சொன்னது வந்து சுக்கிரன் தான். அப்படியா? ரைட், ஓகே. சுக்கிரன். அதுக்கு அடுத்தது வாசிமா நீங்க. மாசி பங்குனி சனி தெரியாதனமா சாரம். பஞ்சாங்கத்தை ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன். சரியா? அதனால இன்னைக்கு நீ சொல்றதுதான் எதுனாலும், குருனாலும் சரி சுக்கிரனாலும் சரி, இல்ல ராகு கேதுன்னு எழுத சொன்னனால எழுதிடுறேன். சார் சுக்கிரன் அது குருக்கு வந்து மேல இல்ல, இருந்து நீ நம்ம நீ சொன்னது வந்துட்டு குருவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா குரு இவ்வளவு வேகமா போக மாட்டார். பாரு, டக்கு 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 டக்குன்னு போறாரா. குரு ஸ்லோவா தான் போவாரு. இது சுக்கிரன் தான். குருவுல வந்து 2 டேட் தான் சார் கொடுத்துருக்கு. அதை மட்டும் சொல்லுதாயி. 12ஆம் தேதி வைகாசி 12 வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் சார். குரு சுக்கிரன் ஆள் இடமாற்றம் கதையில வந்த மாதிரி இங்கேயும் இடமாறிட்டாங்க. சரி, சொல்லுமா, என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுமா, கரெக்டா சொல்லு. அதுக்கப்புறம் குருவுக்கு நீ வைகாசி கண்ணால பார்த்ததை போட்டு விடியா? என்ன போட்டுருக்கு வைகாசி? 28 சார், பூசம் 1. ஆஹ் சரி, அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? வைகாசிக்கு முன்னாடி 28க்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கு? 12 வைகாசி 12 புனர்பூசம் 4 சார். ஒரு 2 கழுதை ஒரே கழுதை தான். அதுவும் புனர்பூச 4 தான், இதுவும் புனர்பூச 4 தான். கரெக்டா? சரியாயா? ஆமா அப்ப சார். 12ஆம் தேதி புனர்பூச 4க்கு போனவன் 28ஆம் தேதி தான் மாறியா. நமக்கு தேவை 24. அப்ப புனர்பூசம் 4. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் அப்ப இது புரியுதாயா? புரியுதா? புரியுது சார், புரியுது. ரைட், ஓகே, சூப்பர். முருகன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தது யாரை பார்க்கணும்? தேங்க்யூ சார். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன். குரு சுக்கிரன் 2 பேர்த்தையும் பார்த்துட்டீங்க. அடுத்து சனி சனி. சார். சொல்லுங்க. அவர் எங்க இருக்கிறார்? வைகாசி மாசம். அதுல என்ன மாசம் அவரு கொடுத்திருக்காரு சொல்லுங்க. என்னென்ன மாசம் எல்லாம் கொடுத்திருக்கு சொல்லுங்க. சித்திரை கொடுத்திருக்கா? சித்திரை 17 சார். உத்திரட்டாதி சித்திரைக்கு 2ஆம் பாதம். சித்திரை 17. ஆமா சார். சித்திரை 17க்கு என்ன போட்டிருக்கீங்க? உத்திரட்டாதி 2ஆம் பாதம். 2. ரைட். அடுத்தது என்ன கொடுத்திருக்கீங்க? வைகாசி 26 உத்திரட்டாதி வைகாசி 3ஆம் பாதம். 26. என்ன போட்டிருக்கீங்க? உத்திரட்டாதி 3ஆம் பாதம். 3 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்து ஆனி சார். அடுத்தது ஆனி மாசம் 31ஆம் தேதி பக்ரம் ஆரம்பம் போட்டுருக்கு சார். நீ சொல்லு சாமி. ஆணி 31. ஆமா சார், ஆமா பக்ரம் சார். ஆரம்பம். வக்கரம் ஆரம்பம். அடுத்து சொல்லியா வாசி. அடுத்தது ஆவணி 14 உத்திரட்டாதி 2ஆம் பாதம் சார். பார்த்தீங்களா? ஆவணி 2ஆம் தேதியா? ஆணியா? வக்கரமன் 21. ஆவணி 14ஆம் தேதி சார். ஓகே, சூப்பர். நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. சித்திரை 17 உத்திரட்டாதி 2 நேர்ல இருக்கான். வைகாசி 26ஆம் தேதி உத்திரட்டாதி 3ல இருக்கான், நேர்ல தான் இருக்கான். ஆனா ஆணி 31ஆம் தேதி அவனுக்கு திருப்பி முடிச்சு போச்சு, பின்னாடி ஓடி போக ஆரம்பிச்சிட்டான். ரைட்டா? இப்ப ஆவணி 14ஆம் தேதி என்ன பண்றான்? அவன் பின்னாடியே மாறிட்டான். உத்திராடு 2ல வந்துட்டான். இப்பதான் என் மேல பாசமா இருப்பாங்க எல்லா பேரும் போன் அடிச்சு. ரைட், ஓகேவா? முடிஞ்சா? என்ன புரியுதா? அப்ப இப்ப இதுக்கு நமக்கு தேவையான ஆன்சர் என்னடா? ஏன்டா இப்படி எத்தனை தடவை கட் பண்ணி விட்டாலும் போன் அடிச்சுட்டே இருக்கு. எதையா ஆன்சரு கரெக்டா சொல்லுங்கயா. உத்திரட்டாதி 3ஆம் பாதம் சார், வைகாசி 27க்கு. வெரி குட். உத்திரட்டாதி 3ஆம் பாகம், இதுதான் ஆன்சரு. ஓகேவா? டேய், கிளாஸ்ல இருக்கேன்டா.
ஏய் அப்போ சனி பகவானுக்கு கண்டுபிடிச்சாச்சு. உத்திரட்டாதி 3 இது ஆன்சர். ஓகேவா? உத்திரட்டாதி 3 ம். எங்கேயா வரும்? மீனத்துல மீனம். வரும் சார். அம்சத்துல எங்கேயா வரும்? அம்சத்துல அம்சத்துல துலாம். துலாம்ல வரும் சார். துலாம். சூப்பர். இது முடிஞ்சு. அதுக்கு அடுத்தது பாப்போமா? சனியை முடிச்சாச்சு. ம். அடுத்தது என்ன? ராகுக்கு எதுவா? ராகு. ராகு. ராகுக்கு என்னையா போட்டிருக்கு? ராகுக்கு வந்து சித்திரை மாதம் 25ஆம் தேதி சதயம் 1 சார். சித்திரை 21க்கு சதயம். ம். எத்தனை? சதயம் எத்தனையா? 1ஆம் பாதம். 1ஆம் பாதம். ரைட். அடுத்தது வைகாசி. வைகாசி போடல சார். ஆனி மாசம் போட்டிருக்காங்க. ஆனி மாசம் 26ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஆணி 28ஆ? 26. 26 என்ன போட்டிருக்கு? அவிட்டம் 4 சார். ராகுக்கு எது பின்னோக்கி தான் போகும்? ம். சதயம் 1 அவிட்டம் 4 பின்னாடி போயிடுச்சா? ம். நமக்கு வைகாசி தான் தேவை. வைகாசி ம். 27 தான் தேவை. இப்ப சித்திரை 21ஆம் தேதி சதயம் 1ல போய் உட்கார்ந்தவன் எப்ப ம். அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போறான்னா ஆணி 27ஆம் தேதி தான் அந்த இடத்த விட்டுட்டு சரி ரைட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அப்ப வைகாசி 27ஆம் தேதி எங்க இருப்பேன்? அதே இடத்துல தான் இருப்பேன். சதயம் அப்ப 1. ஆமா, 1ஆம் ராகு பாதம். உட்கார்ந்து இருக்கிறது சதயம் 1. சதயம் எங்க வரும்? கும்பம். சரி, அம்ச கட்டத்துல சதயம் 1ன்னா எங்க வரும்? தனுசு. பார்த்து பார்த்து நல்லா வாசிக்கமா வேகமா. GTPL. அடுத்தது அடுத்தது சொல்லுங்க. கேது. அடுத்து கேது சார். சித்திரை 25 மகம் 3ஆம் பாதம் சார். ஆஹ், சித்திரை 25. சித்திரை 25 மகம் 3ஆ? ம். அடுத்தது ஆனி மாதம் 26ஆம் தேதி மகம் 2 சார். மகம் 2ஆ? 2. ம். ஏய்யா இங்க வரும் சித்திரை 23ஆ 21ஆ? சித்திரை 25 சார். சரி, ராகுக்கு எத்தனாம் தேதி மாறுது? சித்திரை 25 சார். ரெண்டுமே ஒரே டேட்ல தான் மாறும். ஓகேவா? ம். ம். ரைட். அப்ப நமக்கு தேவை வைகாசி ம். 27. வைகாசி 27ஆம் தேதி எங்க இருக்கு? மகம் 3 தான் சார். மகம் 3 தான். அப்ப இங்கேயும் மாறல, அவன் இங்கதான் மாறுறான், ஆணில தான் மாறுறான். அப்ப ஆன்சர் மகம் 3. ம். இதே ஆன்சரு. ஓகேவா? அப்போ ம். கேது எங்க குறிக்கணும்? சிம்மத்துல தான் குறிக்கணும். சின்னத்துல. மகம் 3 அப்படின்னா எங்க வரும்? மிதுனத்துல. கரெக்டா? ம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜாதக கட்டத்தை எழுதி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தசா புத்தி மட்டும்தான் நம்ம போட வேண்டியது இருக்கு. எப்படி ஜாதகம் ஈஸியா? என்னையா? சரி சார், சூப்பர் சார். வெரி குட் வெரி குட். புரியுதோ புரியலையோ சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா கட்டத்தை முழுசா மாற்றம்ல சார். சூப்பர். எப்படி கட்டத்தை முழுசா காமிச்சிட்டேன் பாத்தீங்களா? இன்னும் தசா புத்தி மட்டும் தான் போடணும். அதையும் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஜோசியர் ஆயிருவீங்க. ஒரு ஜாதக நோட்டை எழுதி எழுத்த மட்டும் கட்டமா காமிச்சிட்டீங்க சார். ஜாதக நோட்டை போட்டு எழுதுனீங்கன்னா கேரண்டியா ஒரு 600 ரூபாய் நீங்க வாட்ல வாங்கலாம். சரியாயா? சரி சார். ரைட். அடுத்தது பாப்போமா? Super. இப்போ ம். இதுவே போதும் இன்னைக்கு. நேத்து ஒரு கணக்கு போட்டீங்களா, அந்த கணக்கோட தொடர்ச்சியை இதை வச்சு பண்ணுங்க. ஜென்ம நட்சத்திரம் காண்பது. ம். சரியா? அதுக்கடுத்து இந்த எல்லா கிரகத்தோட பாதசாரம் காண்பது. இதையும் முடிச்சிடணும். ம். சரியா? வீடியோவை இப்ப நான் முடிச்சுட்டு உடனே நான் போட்டு விடுவேன் குரூப்ல. ம். இத ரெஃபரன்ஸா வச்சுட்டு நீங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. சரி சார். கரெக்டா செஞ்சிடணும். சரி சார். சரியா? நாளைக்கு பொங்கல் கிளாஸ் வருவீங்களா இல்ல லீவ் போட்டுருவீங்களா? வரேன் சார். சார் கோலம்லாம் போடணும், தூக்கம் வந்துடும் சார். நான் நீங்க என் வேலையெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். கோலம் போடணும், தூக்கம் வந்துருமா? சரி ரைட்டு. கோலம் என்ன 7 மணி நேரமா போட போறீங்க? சின்னதா போட்டுற வேண்டியதுதான், வேலை முடிஞ்சு போச்சு. எப்படி நாளைக்கு கிளாஸ் வைப்போமா? வந்துருவீங்களா? சார்
நாளைக்கு கிளாஸ் வைக்கவா வந்துருவீங்களான்னு கேட்டேன். அப்ப நாளைக்கு லீவ் விட்டுருமா? ஏதாவது ஒண்ணு பதில் சொல்லுங்கய்யா. சார் லீவ் விட்டுருங்க. லீவ் விட்டுறவா? நாளைக்கு ஒண்ணு சரி, எல்லாரும் சொன்னா தானே இது பண்ண முடியும். ஒரு ஆள் பேச்சுக்காக வந்துட்டு லீவ் விட முடியாதுல்ல. 2 ஓட்டு விழுந்துருச்சு. முருகன் சார் லீவ் ரெஸ்ட்டே போட்டுருவோம் சார். சார் நாளை கழிச்சு தொடங்கிடுவோம். நாளை கழிச்சு தொடங்கிடுவோம் சார், வெள்ளிக்கிழமை. ரைட், முருகன் சார் சொல்லிட்டாரு. நாராயணன் சார் என்ன சொல்றீங்க? நாளை லீவ் விட்டுருங்க சார். ரைட்டு, முடிஞ்சு. சுப்புலட்சுமி அம்மா ஆல்ரெடி லீவ் சொல்லிட்டாங்க. வேற சிவகாமி அம்மா? நான் வரேன்னு சொன்னேன் சார். சரி, ரைட்டு. அடுத்தது ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சாந்தி அம்மா? சரி, ரைட், ஓகே. எனிவே நாளைக்கு அப்போ ஹாலிடே. எல்லாரும் பொங்கல்ல நல்லா கொண்டாடுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லா பேத்திக்கும். சரியா? சரி, ரைட், ஓகே. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இருந்தாலும் பொங்கல் இப்படி வரக்கூடாது. ஓகே, ஓகே. சரியா? ஓகே சார். என்ன இது ஓகே சார். சொல்லணும்னு நினைச்சேன்.